அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களில் ஒருவருக்கு 5 ஆயுள் தண்டனையும் 2 பேருக்கு 4 ஆயுள் தண்டனையும் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் விதித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை நீதிமன்றம் கடந்த 21ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி குற்றவாளி ராகேஷுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 50,000 அபராதமும் நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் விதித்தார். ஜெகதீஷ் அசோக் ஆகியோருக்கு தலா 4 ஆயுள் தண்டனையும் 40,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கில் ஐஜி ஜாங்கிட் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிரிகளை பிடித்து நல்ல முறையில் பண்ணதுனால தான் இந்த வழக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வரலாற்று மிக்க தீர்ப்பாக அமைந்துள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய கொள்ளை வழக்கில் 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் 9 பேர் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் உள்பட 2 பேர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டனர். கைதான 3 பெண்கள் ஜாமீனில் வெளிவந்து பின்னர் தலைமறைவாகிவிட்டனர். எஞ்சிய 4 பேரில் ஜெயில்தார் சிங் விடுதலை செய்யப்பட்டார் என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சங்கரசுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கில் 4 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க. இந்த 4 பேரில் ஜெயில்தார் சிங்கர் பரிபூர்ணமாக விடுதலை ஆயிடுச்சு. இந்த நீதிமன்றத்திலிருந்து அவரை பரிபூர்ணமாக விடுதலை பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கு எதிராக இந்த தீர்ப்புக்கு எதிராக நியாயமான முறையில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் அப்பீல் செய்ய போகிறோம். அப்பீலில் அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம். இந்த வழக்கில் அப்போதைய ஐஜி ஜாங்கிட் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் வரை தேடுதல் வேட்டையை நீட்டித்து குற்றவாளிகளை பிடித்தனர். இந்த கொள்ளை சம்பவத்தை தழுவி தீரன் திரைப்படமும் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.